இதெல்லாம் புரிஞ்சுக்காம ஐயோ முதலாளி அம்மா எப்படி என்கிட்ட தோக்கலான்னு சென்டிமெண்டா ஃபூலிஷ் டயலாக் எல்லாம் சொல்லி சொதப்பிட்டு நீ இங்க வந்து நிக்கிற. என்னத்த நான் சொல்றது? சார் நான் இப்பவும் அதைத்தான் சார் நினைக்கிறேன். பாத்தியா நந்தினி, நான் இவ்ளோ தூரம் உனக்காக தான் பேசிக்கிட்டு இருக்கேன், நீ அங்கேயே நின்னுகிட்டு இருக்க. சார் நீங்க நினைக்கிற மாதிரி நான் அங்கேயே கடகடன்னு இங்கிலீஷ்ல பேசியிருந்தா உங்க அம்மா இந்நேரத்துக்கு அடிப்பட்ட புலி மாதிரி இருந்திருப்பாங்க. வீட்டுக்குள்ள சண்டையும் சச்சரவும் அதிகமா வந்திருக்கும். இல்லன்னா மட்டும் இங்க பாலும் தேனும் தான் ஓடிக்கிட்டு இருக்கா? அதான் விடிஞ்சு எழுந்தா புதுசு புதுசா ஏதாச்சும் பிரச்சனை வந்துட்டே தானே இருக்கு இங்க. அதனால தான் சார் சொல்றேன். என்ன? எந்த பிரச்சனையுமே வேண்டாம் சார். என்னங்க வீட்டுக்கு அனுப்பி விட்டுருங்க. நீங்களும் நிம்மதியா இருக்கலாம், நானும் நிம்மதியா இருக்கலாம். சும்மா சும்மா இதையே பேசிட்டு இருக்காத நந்தினி, இதெல்லாம் வேலைக்கு ஆகாது. வேலைக்கு ஆகாதா? என்ன சார் சொல்றீங்க? ஆமா, இத பாரு, நம்ம 2 பேரோட கல்யாணத்தை ரெஜிஸ்டர் பண்ணியாச்சு. இப்ப நம்ம 2 பேருமே சட்டப்படி புருஷன் பொண்டாட்டி, புரியுதா? இந்த வீட்டோட மருமக நீ, அத மறக்காத. என்ன சார் இப்படி பேசுறீங்க? ஆமா, அதான உண்மை. இத பாரு, நான் ஒன்னும் போய் சொல்லலையே. இதுக்கு முன்னாடி வரைக்கும் நீ வெறும் நந்தினி தான். ஆனா இப்போ மிஸ்ஸஸ் நந்தினி சூர்யா, புரியுதா? இதையாச்சும் நீ கொஞ்சம் சீரியஸா எடுத்துக்கோ நந்தினி. சும்மா எப்ப பார்த்தாலும் ஊருக்கு போறேன் ஊருக்கு போறேன் ஊருக்கு போறேன்னு சொல்லிக்கிட்டே இருக்காத. வாய் வலிக்கல? இல்ல சார், நான் என்ன சொல்ல வரேன்னா சைலண்ட். நீ எதுவுமே பேச வேண்டாம். நான் என்ன சொல்றேனோ அதை மட்டும் செய். இத பாரு, நீயா எதையாச்சும் செய்யறேன்னு நினைச்சு தேவையில்லாம சொதப்பிடாத, புரியுதா? புரியுதா?